கால்குலேட்டர் வந்தது. மனக்கணக்கு போடுற பழக்கத்தையே மறந்தது. ஜிபிஎஸ், கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் வந்தது. திசைகள் பற்றிய விழிப்புணர்வு இழந்தது. கூகுள் வந்தது. ஃபேக்சுவல் மெமரி அப்படிங்கிறதே இழந்தது. ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ், டிக்டாக், ரீல்ஸ் இதெல்லாம் வந்தது. நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேன் காணாம. இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒவ்வொரு மனித இயல்ப நம்ம ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டே வந்துட்டோம். ஆனா, இந்த ஸ்கெப்டிசிசம் இன்னைக்கு நேத்து இல்ல. முதல்ல பேப்பர்ல எழுதுறதுனாலேயே நம்முடைய சிந்தனை திறன் பாதிக்கப்படும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் புலம்பியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்துக்குள்ள வந்துட்டோம். கால்குலேட்டர், ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ஐசோலேட்டடான தனித்திறனை நம்மகிட்ட இருந்து எடுக்காம, இந்த ஏஐ அப்படிங்கிறது மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடிய சில திறன்களின் தொகுப்பையே நம்மகிட்ட இருந்து எடுக்க போகுது. அதுல ரொம்ப முக்கியமானது கிரிட்டிக்கல் திங்கிங். அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன், எவாலுவேஷன், இன்ஃபரன்ஸ், எக்ஸ்பிளனேஷன், செல்ஃப் ரெகுலேஷன் இப்படி 6 திறன்கள் சேர்ந்தது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான் மனிதனை மனிதனாக உணரச் செய்வது, மனிதனை உயரச் செய்வது. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா, மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். இது நடக்கிறதுனால தனிநபர், சமூகம் 2 பக்கத்திலயுமே நெறைய பாதிப்பு இருக்கு. தனிநபருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் போயிடுச்சு அப்படின்னா, ஏமாறுவது, ஏமாற்றப்படுவது ரொம்ப சுலபமாயிடும். தப்பான முடிவுகள் ரொம்ப அதிகமா எடுக்கப்படும். சுய சிந்தனை போயிடும். சுலபமா பிரெயின் வாஷ் ஆயிடும். இது சமூகத்திலயும் பிரதிபலிக்கும். ஒரு சமூகத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் போயிடுச்சுன்னா, ஜனநாயகமே பலவீனமாயிடும். போலி செய்திகள் ரொம்ப வேகமா பரவும். சமூகத்தில பிளவு அதிகரிக்கும். போலரைஸ்டான மக்கள் உருவாயிடுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு தானப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப தான் ட்ரெய்லரே பார்க்க ஆரம்பிச்சோம். இதனுடைய முழுமையான பின்விளைவுகள் அடுத்த 5 ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமா தெரியப் போகுது. எனவே கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்பவே நம்ம பேசியாகணும். ஒரு விதத்தில யோசிச்சு பார்த்தா கால்குலேட்டர் தொடங்கி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பமா வந்து நம்முடைய ஒவ்வொரு திறன்களையும் பறிச்சுக்கிட்டு போறது ஒரு எலாபரேட் பிளான் மாரி தெரியலாம். ஆனா இது மனிதனுடைய அறிவு தேடலின் ஒரு பக்க விளைவு. சைட் எஃபெக்ட் தானே தவிர, யாரும் இத உட்கார்ந்து இன்டென்ஷனலா ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஒரு குடும்பம் இத செய்யுது அப்படிங்கிற மாரியான தப்பான கான்ஸ்பிரசிஸ்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது இந்த நேரத்துல. அது வந்து நம்முடைய ஒற்றுமையை குலைக்கும், நம்ம செயல்பட விடாம மந்தப்படுத்திடும். ஆனா, ஒரு தொழில்நுட்பம் புதுசா வருது. அதனால நம்ம எத இழக்கப் போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு, அதற்கேற்ற தடுப்பு நடவடிக்கைகள நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய திறமைகளையும் தக்க வைத்துக் கொண்டு, அந்த தொழில்நுட்பத்தையும் சரியான விதத்தில கையாளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அறிவு சமூகமாக இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில, நம்ம மெய்ப்பொருளியல் கல்வி அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலமா நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு மெய்ப்பொருளியல் கல்வி அப்படிங்கிறது மூலமா நிச்சயமா நம்முடைய குழந்தைகளை தொழில்நுட்பங்களுக்கு எஜமானனாக ஒரு அறிவுசார் சமூகமாக நம்மளால வளர்க்க முடியும். இத பத்தி நம்ம சேனல்ல கூடிய விரைவில பேசப்போறோம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.